சென்னை உயர்நீதிமன்றம் அருகே திருமாவளவன் சென்ற கார் இருசக்கர வாகனத்தில் மோதியதால் விசிகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், விவரங்களை பகிரலாம். சென்னை உயர்நீதிமன்ற ஆவின் நுழைவாயில் அருகே இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பா உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களை அவமுறையை செய்யப்பட்டதை கண்டித்து மத்திய அரசை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இதனை கலந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் அவர்கள் ஆவின் பாலகம் அந்த கேட் அருகே சென்று கொண்டிருந்த தனது காரில் சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்ற ஒரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த வாகனத்தில் சென்று கொண்டிருந்த வழக்கறிஞர் என்று கூறக்கூடிய அந்த நபர் அந்த வாகனத்தை நோக்கி கேள்வி எழுப்பிய போது அருகில் இருந்த அவரது கட்சியினர் மற்றும் வழக்கறிஞர் பிரிவை சார்ந்தவர்கள் அவரது இருசக்கர வாகனத்தை சேதப்படுத்தியதோடு அவர் மீது கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டார்கள். அந்த நபர் தப்பி போலீசார் முன்னிலையில் இந்த தாக்குதல் சம்பவமானது நடைபெற்றது. அவர் தப்பி ஓட முயன்ற போதும் அவர் விரட்டி சென்று தாக்குதலில் ஈடுபட்டார்கள். பின்னர் காவல்துறையினர் சூழ்ந்து கொண்டு அந்த நபரை மீட்ட போதும் அந்த காவல்துறையுடன் விசிகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பா கட்சி தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை, சாலையில் சென்று கொண்டிருந்த நபர் கட்சி தலைவரை தாக்க முற்பட்டார் என்று கூறி சாலை மறியலில் ஈடுபட்டும் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பா சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பாக இந்த ஒரு போராட்டமானது நடைபெற்று அந்த போராட்டத்தின் முடிவில் 2:35 மணி அளவில் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. காவல்துறை முன்னிலையில் அந்த நபர் மீது தாக்குதலானது நடைபெற்றிருக்கிறது. TN07DA4747 என்ற இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் மீதுதான் இந்த தாக்குதல் சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இவரும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றுபவர் என்றும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனத்தின் மீது திருமாவளவன் அவர்களின் கார் லேசாக மோதியதாக கூறப்படக்கூடிய இந்த விவகாரத்தில் இருசக்கர வாகனத்தில் மோதியது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நபரை தான் இவர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணை கொண்டு முழுமையான விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது.